இந்த மக்களோடு சேர்ந்து இந்த பாலமும் துன்பப்படுகிறார். முல்லைத்தீவு வேதனைகளோட இந்த பாலமும் அந்த வேதனையை சுமக்கின்றது. ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பழைய பாலத்தின் சுவடுகள், அந்த பழைய பாலத்தினுடைய அடையாளங்கள் சிலது இருக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி அரசாங்கம் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கிற நாங்கள் எங்களோட எம்பிமார் 8 பேர் இருக்கிறோம். போரின்ற இறுதி காலப்பகுதியில் அந்த பாலத்தால் தான் லட்சக்கணக்கான எங்களோட மக்கள் அதில் தங்களோட மூட்டை முடிச்சுகளோடு தங்களோட உடுப்புகள் கூட ஒரு சீரான உடுப்புகள் இல்லாத மாதிரி விதிய அவலப்பட்ட நிலையில் அந்த பாலத்தால் வந்தது. அப்போ நம்பிக்கடல்ன்றது பல விடயங்கள், நான் இப்போ சுட்டிக்காட்டலாம் பல விடயங்களை, அது சுட்டிக்காட்டுறது பொருத்தமில்லை. உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டியது. வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த நேர்காணலில் எங்களுடன் இணைந்திருப்பவர் பாராளுமன்ற உறுப்பினரான துரைராசா ரவிகரன் அவர்கள் தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். குறிப்பாக தமிழர் சார்ந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அண்மைய நாட்களில் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய விடயம் இந்த வட்டுவாகல் பாலம் அழிக்கப்படுதல் தொடர்பான விடயங்கள் தான். தமிழ் தரப்பில் இருந்து பல குரல்கள் எழுப்பப்படுகின்ற போதிலும் அபிவிருத்தி என்ற நோக்கில் இந்த பாலம் என்பது உடைக்கப்பட்டு புதிய கட்டுமானம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதை பற்றி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அதே நேரத்தில் தமிழ் மக்கள் சார்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு விடயம் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? வட்டுவாகல் பாலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். 50ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட பாலம். 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் கட்டப்பட்ட பாலம். மிக மோசமாக யுத்த படுக்கள், அதாவது யுத்த கால பகுதியில் கூட அந்த பாலத்துக்கு ஒரு நீண்ட வரலாறு பேசக்கூடிய ஒரு பாலம். மக்கள் பல விதத்திலும் துன்பப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்கின்ற ஒரு பாலம். இப்படியாக பல காரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவுடன் முதல் ஜனாதிபதி அவர்களை சந்தித்த போது இந்த பாலத்துக்கான கோரிக்கையும், அதாவது எங்களுடைய உரிமை சார்ந்த விடயம், காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தீர்வுக்கான விடயங்கள், சிறையில் வாடும் கைதிகள், அரசியல் கைதிகள் சம்பந்தமான விடயங்கள், நிலப்பறிப்புகள், அடுத்ததாக இந்த பாலம் சம்பந்தப்பட்ட விடயத்தை நான் ஜனாதிபதியிடம் கதைத்திருந்தேன். அந்த பாலம் அன்றைக்கு அவரிடம் மிக விரிவாக எடுத்து கூறி இந்த பாலத்தின் தேவை, இந்த மக்களோடு சேர்ந்து இந்த பாலமும் துன்பப்படுது. அதாவது வடபகுதி மக்கள், குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்ட மக்கள், அவர்களோடு சேர்ந்து இந்த பாலமும் துன்பப்படுகின்றது. நிச்சயமாக தென்னிலங்கை பகுதியில் இப்படி ஒரு பாலம் இருந்திருந்தால் இப்போது புனரமைப்பு நடந்திருக்கும். முல்லைத்தீவில் இருந்தபடியால் முல்லைத்தீவு வேதனைகளோட இந்த பாலமும் அந்த வேதனையை சுமக்கின்றது என்ற கருத்துப்பட ஜனாதிபதி அவர்களிடம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சந்தித்த போது எல்லோரும் இருந்தவர்கள் 8 பேரும் நான் உட்பட அன்றைக்கு அந்த கோரிக்கை வைத்து அடுத்த பட்ஜெட்டில் நீங்கள் நிச்சயமாக இதுக்கு போட வேண்டும், போட்டு சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வருடத்தின் இறுதி பகுதியில் சென்றவரிடம் ஒதுக்கப்பட்டது. இந்த நிதி இறுதி பகுதியில் அதற்கு முதல் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு நுழைந்தவுடன் சந்தித்த போது இறுதி பகுதியில் நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கேற்ப
போன முறை இறுதியாக நடந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்பு இந்த பாலத்துக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் பாலத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மிகவும் அதற்கு நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. நிச்சயமாக ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள் கூட இப்படியான ஒரு ஒழுங்கை பார்க்கவில்லை. அந்த கோரிக்கை வச்ச உடனே அதை ஏற்றுக்கொண்டு செய்ததுக்கு மனமார்ந்த நன்றியை ஜனாதிபதி அவர்களுக்கும், அதன் தொடர்ச்சியாக பிமல் ரத்நாயக்கா அவர்கள் இந்த பாலம் உங்களோட கோரிக்கைக்கு அமைய நிறுவப்படுகின்றது அல்லது நிறுவப்பட போகின்றது என்ற கருத்து பாராளுமன்றத்தில் தெரிவித்தது. அவரும் அந்த நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர் என்ற வகையில் அவரும் இதில் ஈடுபட்டது எங்களுக்கு தெரிகின்றது. அந்த வகையில் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிமல் ரத்நாயக்கா நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய மக்களின் சார்பாக. அதே நேரம் இந்த பால விடயமாக முல்லைத்தீவு மாவட்ட கச்சேரியில் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் ஆரம்பத்திலேயே இந்த பாலத்துக்கான அந்த பழைய பாலத்தின் சுவடுகள், அந்த பழைய பாலத்தினுடைய அடையாளங்கள் சிலது இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டது. அவர்கள் பாலத்துக்கு 2-3 இடங்கள் அந்த பாலம் அமைப்பதற்கான இடங்களை பரிசீலித்ததாகவும், அந்த பரிசீலிப்பின்படி கடைசியாக இந்த பாலம் இருந்த இடத்திலேயே போடக்கூடிய மாதிரியான ஒரு தீர்மானம்தான் தாங்கள் எடுத்திருப்பதாகவும் ஆர்டிஏ வீதி அபிவிருத்தி அதிகார சபை அவர்கள் அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு இந்த பாலத்தின் ஒரு பகுதியாவது விடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்நாள் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட கூட்டத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டது. அதை கவனத்தில் எடுப்பதாக சொல்லியிருந்தவர்கள் பின்பு கடந்த எனக்கு தேதி சொல்ல முடியவில்லை, கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட இப்படி பாலம் அது உடைச்சு கொண்டு வருவது, அதனால் பழைய பாலத்தின் அடையாளங்கள் இல்லாமல் போகின்றது, அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கருத்தும் மாவட்ட கூட்டத்தில் சொல்லப்பட்டது. இந்த பாலம் அதனால் அந்த இடத்தால் தான் அமைக்கப்படுகின்றது. அதில் பெரிய தங்களுக்கு இந்த இடையூறுகள், அதாவது அந்த பாலம் அகற்றப்பட வேண்டித்தான் வரும், ஆனால் உங்களோட கருத்துக்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம் என்று சொல்லி அதிலேயும் சொல்லப்பட்டது. இப்போது அந்த பாலம் அப்படியே பழைய பாலம் அகற்றப்படுவது எங்களுக்கு தெரிகின்றது. நாங்களும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். பாலம் கேட்டது உண்மை, பாலம் பெற வேண்டியது தேவை, மக்கள் அதை பாவிக்க வேண்டிய தேவை. பாலம் உடைஞ்சு ஆங்காங்கே உடைஞ்சு இருந்த போது கூட பொறியியல் பகுதி, அதாவது அதிகார சபை வீதி அபிவிருத்தி அதிகார சபையினூடாக அந்த பகுதியாக வேலைகள் செய்து அதை இயக்கி கொண்டிருந்தவியல். அது பாலம் புதிதாக போடத்தான் வேணும். அந்த வேலையோடு இந்த ஒரு துண்டாவது இருக்க வேண்டும் என்ற பழைய பாலத்தின் ஒரு பகுதியாவது இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகின்றோம். வாரம் 3ஆம் தேதி 6ஆம் மாதம், அதாவது இன்றைக்கு நீங்கள் எடுக்கிறீர்கள் 30ஆம் தேதி, இப்போ 3ஆம் தேதி 6ஆம் மாதம் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட கூட்டம் ஒன்று இருக்கின்றது, ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். நிச்சயமாக அந்த கூட்டத்தில் நான் ஆணித்தரமாக இந்த பாலத்தினுடைய பழைய அடையாளங்கள் அதில் இருக்கணும், மக்களுடைய கோரிக்கை. இதை நான் ஆரம்ப காலத்திலிருந்தே கதைச்சு கொண்டு தான் பாரேன். இருந்தாலும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் மக்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தமாக நான் கொடுப்பதற்கு இருக்கின்றேன். முதல் சொன்ன மாதிரி இந்த பாலம் இங்கு போடுவதற்கு உதவி செய்த அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை அங்கீகரித்து அந்த பாலத்துக்கான நிதி ஒதுக்கி அந்த வேலை திட்டம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு மீண்டும் நான் ஜனாதிபதி அவர்களுக்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அமைச்சர்
விமல் ரத்நாயகா அவர்களுக்கும் நன்றி கூற எங்களுடைய மக்கள் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அந்த பாலம் என்பது மறுசீரமைக்கப்பட வேண்டும், மாற்றியமைக்கப்பட வேண்டும். அதனூடாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பயன்பெறக்கூடியதாக இருக்கும், உண்மைதான். ஆனாலும் இந்த பாலம் என்பது இருந்த பழைய பாலத்தை முற்றுமுழுதாக அழிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் தென்னிலங்கையிலோ இல்லாட்டி பிறிதொரு இடங்கள்லேயோ இப்படியான சில சுவடுகள் வந்து அழிக்கப்படுவது இல்லை தானே. நீங்கள் கூறுவது போன்று அங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் இப்படி இருந்தால் உடனடியாக தீர்த்து வைப்பார்கள். ஆனால் இங்கே நீண்ட நாட்கள் ஆயிற்று இதை புனரமைப்பு செய்வதற்கு. ஆனாலும் இப்படியான அடையாளங்கள் அழிக்கப்படுவதனூடாக சில விடயங்களை மலுங்கடிக்க செய்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இது வெறுமனவே ஒரு போக்குவரத்து பாலம் மட்டும் இல்லையே, இதற்கான ஒரு வரலாற்று ரீதியான சில சம்பவங்களும் நடைபெற்றிருக்கு தானே. எனவே இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதை தாண்டி இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம் எப்படியாக இருக்கிறது? இப்போ நானம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அரசாங்கத்தில் இந்த நிதி உதவியை ஒதுக்க சொல்லி பாலத்தை கட்ட சொல்லி சொன்னது உண்மை. அவர்கள் நான் அதை ஏற்கனவே இதுக்கான பதில் சொல்லியிருக்கிறேன். என்னென்றால் RDA வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் வாரோம். சொல்லிக்கொண்டு வரைக்க இப்படியான ஒரு வடிவத்தில் இப்போ உதாரணத்துக்கு யாழ் நூலகம் எடுத்து பார்த்தால் அதையும் சுட்டி காட்டி தான் நாங்கள் சொன்னது. யாழ் நூலகத்தின் பழைய சுவடுகள் ஒன்றும் இல்லை, புதிதாக கட்டப்பட்ட கட்டடம் தான் இருக்கே ஒழிய பழைய இந்த இடங்கள் அல்லது பழைய சுவடண்டு நாங்கள் விட்டுருக்கோணும் விட இல்லை. இப்போ அதுக்கு நான் விளக்கம் சொல்ல வரையில்லை என்றால் அதை உதாரணம் காட்டி நாங்கள் கதைச்ச நாங்கள். இப்போ நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு நாங்கள் எங்களோட எம்பிமார் வந்து 8 பேர் இருக்கிறோம். 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதியோட 226 பேர். ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அதுக்கு பின்னால் பிரதமர் உட்பட அமைச்சரவை, இப்படி இருக்கிறோம். எங்களோட கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதுக்கான அபிவிருத்தி செய்ய வாரதில் நான் நன்றி சொன்னது அது உண்மை. மீண்டும் மீண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாவிக்கிற அந்த பாலத்துக்கு அந்த உதவி செய்ய வந்து பாராட்டணும். அடுத்த கொக்குழாய் பாலத்தை பற்றி கேட்டாங்க. கொக்குழாய் புல்மோட்டை சம்மந்தப்பட்ட 2 மாவட்டம் சம்மந்தப்பட்ட பாலத்துக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் போன கடைசியில் நடந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு ஆய்வுக்காக செய்யப்பட்டு இப்போ அந்த ஆய்வு அறிக்கையும் அனுப்பப்பட்டு விட்டது. அடுத்த முறை நிச்சயமாக பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கி அந்த பாலமும் நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உண்மையிலே வந்து நீங்கள் கூறுவது போன்ற அந்த பாலமும் புனரமைக்கப்படும். உங்களுடைய சில கோரிக்கைகளை தான் எங்களால் முன்வைக்க முடியும்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க. அது அதோட இன்னும் ஒரு விஷயம் நான் சுட்டி காட்டுறேன். அந்த அரசாங்கம் RDD தான் இந்த இடத்தால RDA இந்த இடத்தால் இப்படி இதுதான் பொருத்தமான இடம் என்ற அந்த அறிவித்தல்கள் விட்டு அப்படி செய்யப்படுது. நாங்கள் இது இயலக்கூடிய அளவு இலங்கை அரசாங்க மட்டத்திலும் கொண்டு செல்வோம், கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கும் அறிவித்தது நான் சொன்ன மாதிரி இப்போ 3ஆம் தேதி கூட்டத்திலேயும் கதைப்பேன். உண்மையில் நீங்கள் கூறுவது போன்று நீங்கள் இனி கூட்டத்திலேயும் நீங்கள் இது தொடர்பாக கதைக்க போறீர்கள். இப்படி பல விடயங்கள் எதிர்ப்புகள் இருக்கு தானே. இந்த பாலம் என்பது முற்றுமுழுதாக அழிக்கப்படுதல் என்பதில் எதிர்ப்பு இருக்கு. புதிய பாலம் அமைப்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு துண்டு பகுதியாவது அதில் விடணும் என்று சொல்லித்தான் கோரிக்கை ஒன்று இருக்கு. அது ஏன்னு சொல்லி நீங்களே கூறினீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்னும் அது தொடர்பான விடயங்கள் தெளிவாக தெரியுமான்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இல்லை கோரிக்கைன்னு நீங்கள் கேட்குறது இல்லை, அந்த ஒரு பகுதி எதற்காக விடணும்னு சொல்லி தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தமிழ் மக்கள் அந்த பகுதி ஒரு பகுதியாவது பழைய எங்களுக்கு நடந்த அடையாளம் இதில் இருந்துதான் இதில் முக்கியமானது என்று சுட்டி காட்டுறதுக்கு தான் தமிழ் மக்கள் விரும்புது. அந்த அடையாளம் என்று சொல்கிறதுக்குள்ள வார விரிவான கருத்துக்கள் உங்களுக்கே தெரியும். ஏனென்னா அது இறுதி கால போரின் இறுதி கால பகுதியில் அந்த பாலத்தால் தான் லட்சக்கணக்கான எங்களோட மக்கள் அதில் தங்களோட மூட்டை முடிச்சுகளோடு ஒரு தங்களோட உடுப்புகள் கூட ஒரு சீரான உடுப்புகள் இல்லாத மாதிரி பெரிய அவலப்பட்ட நிலையில் அந்த பாலத்தால் வந்தது. அப்போ நந்திக்கடல்ன்றது பல விடயங்கள் நான் இப்போ சுட்டி காட்டலாம், பல விடயங்களை அது
சுட்டி காட்டுறது பொருத்தமில்லை, உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டியதுகள். அப்படி பலதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நந்திக்கடலும் சரி பாலமும் சரி முக்கியத்துவம் வாய்ந்தது என்றதால் இந்த மக்கள் எல்லோரும் என்னிடமும் பல பேர் கோரிக்கை வச்சது. இப்போ நான் தனியாக சொல்லி இப்போ எங்களுக்கு கேட்ட கோரிக்கைக்கு அனுமதி தந்ததுக்கு நன்றி. பாலம் கட்டுறது கொக்கடா பாலம் இப்படி பல கோரிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம். சிலது கிடைக்குது, சிலது கிடைக்காத நிலைமைகளும் இருக்குது. இதில் என்னென்னா நான் திரும்பவும் ஒன்று சொல்லுவேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி RDA வீதி அபிவிருத்தி அதிகார சபை தான் இதற்கு பொறுப்பாக இந்த படங்கள் இதுகளெல்லாம் போட்டு காட்டினது. இப்படி ஒரு பாலம் இப்படி ஏனென்னா ஜனாதிபதி என்னட்ட கேட்க அந்த தமிழரசு கட்சியால் 8 பாராளுமன்ற உறுப்பினரும் போய் நான் முதல் வச்ச கோரிக்கைக்கு அமைய அதில் கேட்க இதுக்கான அறிக்கைகள் ஆய்வறிக்கைகள் எல்லாம் கிடக்காண்ட நான் உடனே சொன்ன மாவட்ட செயலாளர்கிட்ட இதுகள் கிடக்குது, அப்போ அது நீங்களே தொடர்பு கொள்ளலாம். RDAயும் இதுக்கு பொறுப்பாக இருக்குது, எல்லாம் பூரணமாக இருக்குது. நீங்கள் அது சம்பந்தப்பட்ட ஒரு இதை துவங்கலாம்னு நான் சொன்னேன் அந்த ஜனாதிபதியோட கதை கேட்க. அப்போ அவரும் அதில் அக்கறை காட்டி, நாங்கள் அந்த பொய் சொல்லக்கூடாதம்மா, அக்கறை காட்டி அந்த பாலத்தை போடணுமென்ற ஒரு தீர்மானத்தை ஜனாதிபதி எடுத்து அடுத்த சொன்ன மாதிரி அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குறித்த பாலம் ஆரம்பிக்க ஜனாதிபதி அவர்களும் இங்கே வருகை தந்து விமல் ரத்நாயக்கா அவர்களும் வருகை தந்து அந்த பாலத்துக்கான அடிக்கல் நாட்டுற வேலையும் செய்தவங்க. அப்போ RDA கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அமைய இதில் இந்த பாலம் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2-3 இடத்துல அந்த பாலம் அமைக்கிறதுக்கான வடிவங்களை அவியல் பார்த்த கூட்டத்தில் சொன்னவிய சனத்தின் காணிகளும் அந்த கோயில் இஞ்சால இருக்குது, கோயிலுக்கு இஞ்சால சனத்தின் காணிகள், அங்கே 671 ஏக்கர் கடற்பட தளம் அமைஞ்ச காணிகள், அதில் கடற்பட தளம் அமைஞ்சதை ஒழிய அது மக்கள்கிட்ட காணிகள், அந்த காணிகள் அந்த ரோட்டு போகிறதுக்கு இஞ்சாலையும் மக்கள்கிட்ட காணிகள். அப்போ மக்கள்கிட்ட காணிகள் இப்போ மக்கள் எல்லாரும் அதில் காணிகளை நாங்கள் விடுறதுன்னு சொல்லி எழுதி கொடுக்கவும் இல்லை, அவைகள் கேட்கவும் இல்லை, அது ஒரு பக்கம். அப்போ இந்த பாலத்தை எப்படி அமைக்கிறோன்னா முதல் கோயிலுக்கு அங்கால இருந்து பாலம் அப்படியே வார மாதிரி ஒரு பிளான் அவியல் கதைச்சவியல் முதல் போட்டிருந்தது. இப்போ பாலம் முடிகிற அளவில் தான் கொண்டே போட்டது அந்த அந்த ரோட்டு அதிலே வரக்கூடிய மாதிரி தான் போட்டது. அப்படி தான் போட்டது. அப்போ 2 பக்கமும் காணி வேறு ஆக்கடை இருக்கிறதால மக்கள்கிட்ட காணிகள் பொது காணிகள் 2 இருக்கிறபடியால் RDA இப்படியான ஒரு நிலையை எடுத்திருக்கலாம். ஆனால் RDAட்ட 3 தரம் நாங்கள் மாவட்ட கூட்டத்தில் வச்சு இதுக்கு ஒரு அடையாளம் பழைய அடையாளம் இருக்கவே வேணும், அது மக்கள் எல்லாரும் கேட்குது, இதுக்கான வழியே செய்யுங்கோ. ஆரம்பத்தில் அவங்க ஓகே பண்ணுற நேரம் என்னாலே அது தடபடுமோண்டு கூட இருந்தது. அப்போ ஏனென்றால் கச்சேரி கூட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாலத்துக்கு நாங்கள் மறுப்பு சொல்லி கொண்டிருக்க அது பாலம் கடையாக விடுபடத்தான் வேணுமென்ற ஒரு கருத்து கூட அங்கே வந்தது. பாலம் சரி இப்படி ஒரு துண்டாவது அந்த அடையாளத்தில் இருக்கணுமென்றது தான் அன்றைக்குனால சொல்லப்பட்ட மாவட்ட செயலகத்தில் அந்த வீடியோக்கள் எல்லாம் கிடக்கும் ஆதாரமாக அநேகமாக எங்கட இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன்னு சொல்லி சொன்னால் இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான். அந்த பாலம் என்பது எத்தகைய வரலாற்றை ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை அழிப்பதற்கு பின்னால் ஏதாவது ஒரு அரசியல் காரணிகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது தானே, அதற்காகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன். அப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்கள் தென்னிலங்க பகுதிகளில் சிலது இருக்குது சிலது இல்லையாண்டு எனக்கு அதுக்கு இப்போ புள்ளி விவரங்களை சுட்டி காட்ட எனக்கு டக்கண்டு நீங்கள் திடீரெண்டு கேட்டோன்னா வரே இல்லை. அப்படியான பின்னணி காரணங்கள் இருக்கோ இல்லையோன்றது என்னால் இப்போ சொல்லக்கூடியதாயும் இல்லை. காரணம் என்னென்னா ஆனால் இப்படி ஒரு இடத்துல தான் பாலம் பெறுமெண்டா ஏற்கனவே சொன்னவை RDA
ஆடிய உங்களுக்கு முதல் இது தொடர்பாக நீங்கள் கோரிக்கை வைக்கின்ற போது அதனை ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னீர்கள். ஆனால் திருப்ப அடுத்த கட்டமாக பார்க்கிற போது தான் இது ஒரு வேளையில் கைவிடப்படுமோ என்ற அடிப்படையில் அப்படியான கருத்து இப்படிதான் சொல்லப்பட்டது. நீங்கள் அந்த நேரத்து வீடியோ பார்த்தாலும் அது கிடக்கும். இப்போ என்னத்துக்கு நான் சொல்கிறேன்னா, நாங்கள் பொதுமக்களோட கோரிக்கைக்கு அமைய இந்த பாலத்தின் ஒரு பழைய அடையாளம் கிடக்கவே வேணும். இது மக்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேறுமா? என்னடா நாங்கள் இப்போது பார்க்கிற போது அந்த பாலம் என்பது முற்றுமுழுதாக உடைக்கக்கூடிய தருவாயில தான் இருக்கிறது. இன்னும் சொற்ப நாட்கள் எனக்கு அது தெரியல. ஆனால் 3ஆம் தேதி கூட்டத்தில் நான் கொஞ்சம் அழுத்தமாக ஆணித்தரமாக கதைப்பேன். என்னென்னா ஏற்கனவே கதைச்ச மாதிரி இதில் ஒரு சின்ன துண்டாவது அந்த பழைய அடையாளம் மக்கள் விரும்புது, அதை விடையிலாதோ என்று சொல்லி விட சொல்லி அழுத்தம் கொடுக்குறோம். இதற்கான அழுத்தம் நீங்கள் கொடுப்பதையும் பார்க்க இதனை தவிர வேறு விடயங்கள் எப்படி நாங்கள் இதனை கை கொள்ள வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால், தொடர்ச்சியாகவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்களும் சரி தமிழ் மட்டத்தில் இருந்தும் குரல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் மீறித்தானே செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாலமும் அதற்கான நீங்கள் அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களாக சொன்னாலும் கூட மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்பதற்கு மக்களுடைய பிரச்சனைகள் இல்லாட்டி மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்ற ஒரு சில விடயங்களை கேட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்விதான் இங்கே இருக்கிறது. இல்லை, இதில் இப்போ நான் சொன்ன பதில் தானம்மா இதுக்கு கிடக்கு. இப்போ நான் எல்லாம் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், ஆடியே இப்படி சொன்னது. ஆனால் ஆடியை 2ஆம் கட்டமாக சொல்லிக்க இந்த பாலம் இதுக்கு நேர் தான் வருகிறது, இந்த பாலம் உடைக்கப்படலாம் என்ற கருத்தை கச்சேரி கூட்டத்தில் சொன்னது. ஆனால் ஒரு துண்டாவது இந்த பாலத்தின் பழைய அடையாளமாவது ஒரு பகுதியாவது கிடக்கிறதுக்கு வழி செய்யும் கொண்ட முயற்சி எடுக்கிறோம்னு சொன்னதே ஒழிய வேறு கருத்து இல்லை. அப்போ நாங்கள் அதைத்தான் நான் இந்த முறையும் வலியுறுத்த போகிறேன். ஏனென்றால் மற்றது நான் திரும்ப சொல்கிறேன், 2-3 இடத்துல அந்த பாலத்துக்கான முனைப்பவியல் பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருகில் உள்ள காணிகள் ஆக்கண்ட காணி அல்லது இந்த இடம் பொருத்தமில்லை அல்ல இந்த இடம் இன்னும் மிகையாக அதுக்கு செலவு வருது அல்லது கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டி வருது, அப்படி இல்லாட்டி இந்த பாலத்தை விடத்தான் வேணும், இப்படியான கட்டங்கள் தான் அதுக்கு இருந்தது. ஆனால் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ 3ஆம் தேதி கூட்டத்திலையும் வலியுறுத்தும். உண்மையிலே இந்த குறிப்பிட்ட நேர பகுதியில் இந்த பாலம் தொடர்பாக ஏராளமான விடயங்களை சொல்லி இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாகவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் தற்போது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது இந்த ஒரு எச்சமும் தற்போது ஒரு நினைவாக இல்லாட்டி வைக்கப்படுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து குறிப்பிட்ட நேர பகுதிகளில் தெளிவாக மக்களுக்கு இதனை கொண்டு சேர்க்கும் முகமாக கூறி இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரான துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்களோட பணி மேலும் சிறக்க வாழ்த்துவதோடு இன்றைக்கு வந்து இப்படியான செய்திகளை கொண்டு போகிறதுக்கும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சரி.